இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, மத்திய எழுதிய நட்சத்திரம் நம்ம படிக்க முடிகிறது. ஒரு செல்வந்தன் இயேசுவை பின் செல்ல வேண்டும் என்று வருகிறான். நான் உம்மை பின் செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்கிறார், போய் உன் செல்வங்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து வந்து என்னை பின் செல் என்று சொல்கிறார். உண்மையிலேயே அவன் பின் செல்ல விரும்பினான். நாமும் இயேசுவை பின் செல்ல விரும்புகிறோம், அப்படித்தானே? நம்ம இயேசுவை பின் செல்கிறோம், அவர் பின்னே நடக்கும். ஆனால் இந்த செயலை நாம் செய்திருக்கிறோமா? அப்போ அவர் யாருக்காக அதை சொன்னார்? உண்மையிலே நாம் அதை செய்திருக்கிறோமா? நம் செல்வங்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து அவர் பின்னே போகக்கூடிய அந்த ஒரு தன்மை நமக்கு இருக்கிறதா என்ன? நாம் அப்படி செய்வதில்லை. இதோ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நான் அப்படி செய்ததில்லை. ஆனால் இறை வார்த்தையை பற்றி நான் விளக்கம் பண்ணுகிறேன், போதிக்கிறேன். அப்ப இந்த வார்த்தை என்னதான் சொல்லுகிறது? பாருங்கள், அவரை பின் சென்றவர்கள் அத்தனை பேரும் அதை தான் செய்தார்களா? இயேசுவை பின் சென்றவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க தானே? நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பெண்களே இருந்தார்கள். அவர்கள் அப்படியா செய்தார்கள்? இல்லை. நம்ம படிக்கிறோம், இயேசுவை பின் சென்றவர்கள் அவர்களுக்கு இருந்த செல்வத்தை கொண்டு, அவர்களுக்கு இருந்த அந்த காசு பணத்தை கொண்டு அவருக்கு சேவை செய்தார்கள். யாரு? பெண்கள். அப்படிதான் நம்ம படிக்கிறோம் நற்செய்தியில. இயேசு கிறிஸ்துவை பின் சென்றவர்களில் அவர் 72 பேரை தேர்ந்தெடுத்து அவர் நற்செய்தி தூது அறிவிக்க அனுப்பினார். அவர்கள் எல்லாம் இயேசுக்காக தங்களுடைய செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து அப்படித்தான் பின் சென்றார்களா? இல்லை தானே? ரைட். இப்போ பார்க்கிறோம், 12 அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு பின் சென்றார்களா? விட்டுவிட்டு பின் சென்றார்களா? அவர்கள் விட்டுவிட்டு பின் சென்றார்கள், விற்று விடவில்லை. ஏன் இந்த பணக்கார வாலிபனுக்கு ஆண்டவர் அவ்வாறு சொல்லியிருந்தார்? கொஞ்சம் யோசிக்கலாம் தானே? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியா சொல்லுவாரு? இல்லையே. ஆனால் அவரை சுற்றி இருந்தவர்கள் ஏன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக இருந்தார்கள்? ஆண்டவர் யாரை ஏற்றுக்கொண்டிருந்தார்? அப்போ யாருக்கு தான் விமோசனம் கொடுக்கிறார்? எதுதான் ஆண்டவர் சொல்கிறதுல சரி? எதைத்தான் நாம் சரியாக பின்பற்றுவது? குழப்பம் இருக்கிறது, அப்படிதானே? நிறைய இருக்கிறது. பார்ப்போம் இன்னைக்கு வாசகத்தை. இன்னைக்கு நற்செய்தியில அந்த இளைஞனை பற்றி அவர் பேசவில்லை, வேறொரு காரியத்தை பற்றி பேசுகிறார். என்னவென்று பார்க்கலாமா? பார்ப்போம். மத்தேயு 13:44-52. ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறார். இங்கே ஒரு விற்கிறத பத்தி பேசுறோம் இல்லையா? ஆண்டவர் தான் சொல்றாரு, அவர் தனக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார். அப்படின்னா நீ எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின் வந்து என்னை பின்சல் அப்படின்னு சொல்றதுக்கும் இதுக்கும் ஏக வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? இவர் தனக்குள்ளதெல்லாவற்றையும் விற்று விட்டு தனக்கு இருக்கிற அத்தனையும் விட மேலான ஒரு செல்வத்தை, அங்க ஒரு புதையல் இருக்கிற அந்த பூமியை அவர் விலைக்கு வாங்க போறாரு. ரைட். தொடர்ந்து என்ன பேசுது? விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். இதுதான் மேட்டர். அப்ப விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். ஆண்டவர் இங்க சொல்றது புதையலை வாங்குறது இல்லை, ஒப்பான ஒரு விஷயத்த சொல்றார். எது பெரிய செல்வமோ அந்த செல்வத்தை, அந்த அந்த நிகரில்லா அந்த செல்வத்தை பெறுவதற்காக ஏற்கனவே தனக்கு இருக்கிற செல்வங்களை எல்லாம் அவர் விற்றுவிட்டு அதை பெற்றுக் கொள்கிறார். விண்ணரசை நீ தேட வேண்டும் என்றால் நீ இப்படி செய்தால்தான் முடியும் அப்படின்னு சொல்றார். நிறைய இருக்கு, தொடர்ந்து கேட்போம். என்ன சொல்றாரு மறுபடியும்? வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். ஏன் வாங்கிக் கொள்றார்? அந்த முத்தை அவர் பெரும் விலைக்கு விற்க முடியும். ரைட். ராஜாக்கள் போல பெரிய ஆட்களுக்கு பெரும் விலைக்கு விற்க முடியும். அது தரம் வாய்ந்ததாக இருக்கிறது. விண்ணரசு அந்த நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். அந்த நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். முக்கியமான வார்த்தை. அடுத்தது, விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதுதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பார். சென்ற வாரத்தில் நம்ம பார்த்தோம், களையை அந்த விளைச்சலில் இருந்து பிரிக்கிற வேலை. அதை தான் இங்கே
ஆண்டவர் குறிப்பிடுகிறார். உலக முடிவில் இது நடக்கும் என்ற வார்த்தையை அவர் இங்கு குறிப்பிடுகிறார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். யாருக்கு? அந்த பிரிக்கப்பட்ட அந்த கலைகளை போன்ற அந்த தீயோரை அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். ரைட், என்னதான் சொல்ல வர்றார் ஆண்டவர்? உண்மையிலேயே இங்கே நமக்கு இருக்கிற செல்வம் என்பது என்ன? அப்போ நமக்குள்ள செல்வம் என்பது என்ன? ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றது நமக்கு தெரியும். உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கேதான் உங்களுடைய மனது இருக்கும். நமக்கு தூங்கும் போதும் நம்ம வீட்டில் நகை இருக்குதுன்னா நிறைய, நம்ம என்ன செய்வோம்? நம்ம வீட்டை கரெக்டாக பூட்டுவோம். நம்ம அறையை சரியாக பூட்டி இருக்கிறோமான்னு 1-4 தடவை செக் பண்ணுவோம். நாம் வெளியூர் போயிட்டாலுமே அந்த அறையை நாம் சரியாக பூட்டியிருக்கோமா என்று 2 முறை நாம் போவதற்கு முன்பே செக் பண்ணுவோம். ஏன்னா உள்ள நகை வச்சிருக்கிறோம். வெளியே போனதுக்கப்புறம் கூட ஸ்பெஷலாக நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இல்லையா? வீடை சரியாக பூட்டினோமா, நகை அங்கே ஒழுங்காக இருக்குமா, இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆம்பளைங்களுக்கு இல்லாமல் எல்லாம் இருக்கு. பட் இப்படித்தான் உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் மனசு அங்கதான் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ உங்களுக்குள்ளதெல்லாம் விற்று விட்டால் ஒழிய, உங்களுடைய செல்வத்தை நீங்கள் விட்டு விட்டால் ஒழிய நீங்கள் நிம்மதியா வாழ முடியாது. வானகம் வேணும்னா, விண்ணுலகம் வேணும்னா நீங்க அதை அப்படிதான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாரு. செய்ய முடியுதுங்களா? சரி, வாட் இஸ் அவர் என்ன அதை மீன் பண்றாரு உண்மையிலேயே நமக்கு தெரியுதா? சரிங்க, இது சம்பந்தமா முதல் வாசகம் ஒன்று இருக்கு. அவர் அதை நம்ம பார்த்துட்டு இதுக்கு வரலாம். 1 அரசர் 3:5 மற்றும் 7-12 நமக்கு மிகவும் தெரிந்த மிக பிரபலமான ஒரு வாசகம். கேட்கலாம். ஓகே. ஒரு இரவு கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். தெரியும் தானே? உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று கடவுள் கேட்டார். அவர் என்ன கேட்டாரு? என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கி உள்ளீர். ரொம்ப சின்ன பையன் தாவீது. இப்போ நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். ஏன்னா லட்சம் மக்கள் அங்க இருக்கிறாங்க. சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவை நீ விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு காரியம் நடந்தது. நமக்கு தெரியும், உலகம் அறிந்த ஒரு காரியமாக இன்றும் பேசப்படுகிற பொது மேடைகளிலே, பொது சமூகத்திலே பேசப்படுகிற ஒரு காரியமாக, அவரை எடுத்துக்காட்டாக சொல்கிற காரியமாக இருக்கிறது. நிறைய சினிமாக்கள் கூட வந்துவிட்டது இந்த சாலமோனுடைய அந்த ஞானத்தை பற்றி. ரைட், நம்ம பார்க்கிறோம். நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து அந்த சாலமோனை பற்றி குறிப்பிடுகிறார் இல்லையா? சாலமோனை தேடி யார் வந்தா அப்படின்னு சொல்லி அந்த சேபா நாட்டு அரசியை பற்றி குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சாலமோன் இதை வைத்து என்ன செய்தார்? அவர் நாட்டை மிக செம்மையாக நீதி வழங்கினார். அந்த நீதி எப்படி வழங்கினார் என்பதை உலகத்தார் அறிந்து அவரை காண எல்லோரும் வந்தார்கள் என்று சொல்கிறோம். அவர் மிக ஞானமோடு அவர் ஆட்சி செய்தார். நமக்கு தெரியும் தானே? ஆகவே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? நீ செல்வத்தை கேட்கவில்லை, நீ உன்னுடைய எதிரிகள் சாக வேண்டும், அதாவது நீ நன்னாக போரிட்டு உன் எதிரிகள் எல்லாம் மடிந்து போகட்டும் என்று நீ கேட்கவில்லை. நீ சுகமாய் வாழ்வதற்கு ஞானத்தை கேட்டாய். ஆனால் கேட்காத அந்த 2ஐயும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். செல்வத்தை நிறைய கொடுத்தார். 2வது, ஒரு போர் நடந்ததில்லை. சாலமோனுடைய அந்த 40 வருஷ ஆட்சியில ஒரு போரும் நடந்ததில்லை. தாவீது ஃபுல்லா போர் பண்ணிட்டே இருந்தாரு. சாலமோன் அதை பண்ணல. சமாதானத்தின் அரசராக இருந்தார். அதனால்தான் அதனுடைய அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். தாவீது குதிரை மேல் வருவதையும், இந்த சாலமன் அரசனான பொழுது அந்த கழுதையின் மேல் அவர் உள்ளே வருவதையும் நாம் பார்க்கிறோம். இதே தான் இயேசு கிறிஸ்து செய்து காண்பித்தார். அவர் நீதி பராபரர், உலகத்தை நடுதி இருக்கிற அரசர்.
ஆனால் எவ்வாறு அவர் அந்த கிழக்கு வாசல் வழியே உள்ளே வந்தார்? ஓசானா பாடிய பொழுது கழுதை மேல் வந்தார். அவர் அரசராக அங்கே பிலாத்துவை தூக்கி அடித்து விட்டு, ரோமை ஆட்சியை அங்கிருந்து தூக்கி அடித்து விட்டு அவர் அங்கே அமர்வதற்குடைய அந்த அடையாளத்தை கொடுத்தார். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. ஏனென்றால் அவர் யாரினுடைய மகனாக? தாவீதின் மகனாக அப்படின்னு சொல்லு. தாவீதின் மகன் யார்? சாலமன். தாவீதின் மகன் யார்? சாலமன். சாலமன் யார்? அவர் அமைதியின் அரசனாக இருந்தார், ஞானத்தின் அரசனாக இருந்தார், எல்லோரும் போற்றி புகழக்கூடிய ஞானத்தை பெற்ற அரசனாக இருந்தார். அதனுடைய அடையாளமாகத்தான் இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார். அப்படித்தான் அவர் மறுபடியும் வரப்போகிறார், அமைதியின் அரசராக வரப்போகிறார். ஆகவே அங்கே அவர் 1000 ஆண்டு அரசாட்சி செய்ய போகிறார். 2ஆம் வருகையிலே வந்து அந்த கிழக்கு வாசலுடைய சுவர் இன்னும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியும், மூடி இருக்கிறது. அதன் வழியாக அவர் மறுபடியும் நுழைவார் என்ற எதிர்பார்ப்பு எல்லா இடத்திலும் சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ராயல் மக்கள் அதை எதிர்பார்த்திருக்கிறார்கள். மெஸ்ஸியாவை வாரும் என்று அவருடைய நம்ம ஜனகணமன பாடுற மாதிரி தேசிய கீதத்தில், அவர்களுடைய தேசிய கீதத்தில் மெஸ்ஸியாவை வாரும் என்றவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கேட்ல தான் அவர் அப்படி வர வேண்டி இருக்கிறது. ஆனால் எப்படி வருவேன் என்ற அடையாளம் காட்டியிருக்கிறார்? அமைதியின் அரசராக, ஞானத்தின் அரசராக. ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு இந்த வாசகத்துல, உன்னை போல் இதுவரையிலும் யாரும் இருந்ததில்லை, உன்னை போல் இனிமேல் யாரும் இருக்க போகிறதில்லை. அப்படின்னா சாலமோனுடைய அடையாளமாக உலகத்தில் நாம் ஒருவரையும் கை காண்பிக்க முடியாது, இருந்ததில்லை, இருக்க போவதில்லை. அப்ப யாரை காண்பிக்க முடியாது? ஆனால் இயேசு கிறிஸ்து யாரு? அவர் படைப்பின் நாயகன், அவர்தான் படைக்கிறவர். ஞானம்னா அவர்கிட்ட பிச்சை வாங்கணும். சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது கடவுளிடமிருந்து கொடுக்கப்பட்ட ஞானம். அந்த கடவுளே ஆட்சியாளராக வரப்போகிறார் என்றால் ஞானத்தை பற்றி அவர் முன் பேசவும் முடியாது, அளவிட முடியாது. ஞானத்தின் ஊற்றாக அவர் இருக்கிறார், அவரிடமிருந்து தான் எல்லாம் பெறப்பட்டது. ஆகவே அவரே வரப்போகிறார். ஆகவே தான் உனக்கு பின் உன்னை போல் யாரும் இருக்க போவதில்லைன்னா, நீ தான் மேக்சிமம் இந்த உலகத்துக்கான பெரிய ஞானி. ஆனா கிறிஸ்து வரும்பொழுது அவர் ஞானத்தின் ஊற்று. ஆகவே கம்பேர் பண்ண, உன்னை அவரோட கம்பேர் பண்ண முடியாது. தட் இஸ் அவர் ஊற்று. ஆகவே அவர் வரப்போகிறார், அமைதியின் அரசராக வரப்போகிறார். அவர் வரும்பொழுது இங்கே பெரிய போர்கள் உண்டாயிருக்கிறது, எல்லாம் செய்கிறது. ஆனால் ஒரு மூச்சினால் அவர் வெல்வார் என்று வேதாகமம் சொல்கிறது. ஒரு மூச்சு. ஆகவே அங்கே படை கலங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு யாரும் அங்கே இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அங்கே போருக்கு போகிறதுக்கு யாரும் இல்லை. அப்படி ஒரு அவசியம் எதுவுமே இல்லை. எதிரிகள் இல்லாமல் போவார்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அமைதி அங்கே உண்டாக போகிறது. பாருங்க, இப்பேற்பட்ட இயேசுவை நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, புரியுது இல்லையா? எந்த இயேசுவை நாம் ஃபாலோ பண்றோம்? இப்பேற்பட்ட இயேசுவை. இந்த இயேசு அமைதியின் அரசராக, அமைதியின் மன்னனாக இருக்கிற அந்த இயேசுவின் பிரஜைகளாக நாம் மாற வேண்டும் என்றால் நாம் யாராக இருக்க முடியும்? நாம இந்த உலகத்தான் போல அல்ல. சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது உலகத்திற்கான ஞானம், உலகத்திற்கான ஞானம். ஆகவே அந்த டாக்டிக்ஸ், அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிந்து மக்களை அவர் ஹேண்டில் பண்ணி, அரசர்களை எல்லாம், பக்கத்து நாட்டு அரசர்களெல்லாம் ஹேண்டில் பண்ணி, இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் நாம் கேட்கக்கூடிய கடவுள் நமக்கு தரக்கூடிய, எப்படி நமக்கு தரக்கூடிய, யாருக்கு இந்த ஞானம் எப்படி கிடைக்கும்? பாருங்க, 2ஆம் வாசக படிப்போம். இது என்ன உண்மையிலே சொல்லுது? ரோமேயருக்கு எழுதிய சின்னப்பர் அப்போஸ்தலனான புனித பவுல் ரோமேயருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 8 வசனங்கள் 28 30 பார்க்கலாம். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒத்துழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யாரு? ஞானத்தின் ஊற்று, ஞானத்தை கொடுப்பவர் அவர். அவர் அழைக்கப்பட்டவர்களோடு ஒத்துழைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கு பெறப்படுகிற ஞானம் சாலமோன் பெற்ற ஞானத்தை போன்றது அல்ல. ஏனால் சாலமோனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் என்ன செய்தார்? ஒரே தெய்வத்தை கொடுத்தவரை வணங்காமல் அவர் பிற தெய்வங்களை வணங்குபவர்களின் அந்த மனைவிமார்களை கட்டிக்கொண்டார். அவர்களுக்கு பல பீடங்கள் அமைத்து கொடுத்தார். அவரும் முன்னின்று அந்த பண்டிகைகள் எல்லாம் நடத்தி கொடுத்தார். ஞானம் எங்க போச்சு? கேடுகட்டு போச்சு, இந்த உலகத்திற்கானதாக மாறி போச்சு. நாம் யாராக இருக்கிறோம்? கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் யாராக இருக்கிறார்கள்? கிறிஸ்து எங்கிருந்து வந்தார்? வானகத்திலிருந்து வந்தார். எதற்காக வந்தார்? சில பேரை வானகத்திற்கு அழைத்து செல்வதற்காக வந்தார். அந்த அழைப்பை
நாம் பெற்றிருந்தால், 2ஆம் வாசகம் தான் சொல்லுது, அந்த அழைப்பை நாம் பெற்றிருந்தால், வானகத்துக்கு எழுந்தருளி செல்லும் அழைப்பை நாம் பெற்றிருந்தால். கிறிஸ்துவின் அழைப்பு என்பது அதுதான். இந்த உலகத்திற்கானது அல்ல, வானுலகத்திற்கானது, மேல் உலகத்திற்கானது. ஆகவேதான் அவர் மேல் உலகில் இருந்து அவர் கண்ணின் வயிற்றில் கருவாக வைக்கப்பட்டார். சூசையின் வழியாக அல்ல, மனிதனின் வழியாக கரு உருவாகவில்லை, மேலிருந்து வந்தவர். ஆகவே அவரை நாம ஃபாலோ பண்றோம். அவர் தான் சொல்றாரு, என்னில் மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டும் என்று. அப்ப அவரில் நாம் பிறந்தோம் என்றால் எங்கிருந்து பிறக்கிறோம்? நாம மறுபடியும் பிறக்கணும்னு அவர் சொன்னார் தானே? சொன்னாரு. அப்போ அவர் சொன்னபடி நாம் மறுபடியும் பிறக்கிறோம் என்றால் இந்த உலகத்திற்கான அந்த தேவைகள் உள்ள ஞானமாகட்டும், செல்வமாகட்டும், எதுவாகட்டும், அந்த தேவைகள் உள்ள அனைத்திற்கும் மேலான ஒரு அழைப்பு, அதுதான் வான்லோக அழைப்பு. அதுதான் இங்க சொல்றாரு. அப்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே, அதாவது ஞானத்தை கொடுப்பவரே அவர்களுக்குள் வாழப் போகிறார். பியூட்டிஃபுல். பாருங்க, தம்மால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன் குறித்து வைத்தார். கிறிஸ்துவை போல் மாற வேண்டும் என்று முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்று இப்படி செய்தார். மிக மிக ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தை. அப்படின்னா இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அவர் தலைச்சன் மகனாக, கடவுளுக்கு தலைச்சன் மகனாக, மீதி எல்லோரும் அவரால் அழைக்கப்பட்டு தேர்ந்து கொள்ளப்பட்டு அவருக்குள் வாழ்பவர்கள் எல்லோரும் இயேசுனுடைய தம்பி போல எல்லாரும். கடவுளுக்கு மகன் இயேசு, இயேசுனுடைய தம்பிகளாக நாம் இருக்கிறோம். அப்ப கடவுளுக்கு நாமும் மகன்களாக மாறுகிறோம். இதுதானே அழைப்பு. கிறிஸ்து கொண்டு வந்த அழைப்பு என்பது இதுதான். இதுதான் கிறிஸ்து கொண்டு வந்த பரிசு, அழைப்பு. ஆகவே நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டோம் இந்த அழைப்புக்காக. பின்பு அழைக்க பெற்றோம் தனியாக. எப்படி அழைக்கப்படுகிறோம்? எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த ஞானத்தை தேடும்படியாக. அதுதான் அவனுக்குள்ளதெல்லாம் அவன் தனக்குள்ளதெல்லாம் விற்று அவன் இதை பெறுவதற்காக. அப்போ எல்லாவற்றிலும் மேலானதாக இந்த வானக அழைப்பு என்பது இருக்கிறது. இந்த உயிர்ப்பு வானக அழைப்பு என்பது இருக்கிறது. அதனால்தான் அந்த நிலத்தில் அவன் அந்த புதையலை கண்டான். இந்த புதையல் எங்கிருந்தது? எதை அவன் புதையல் என்கிறான்? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். பாருங்க, இன்னும் முத்து என்பதை சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். ஆகவே தான் நற்செய்தி அறிவிப்பவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பன்றிகளின் முன் உங்கள் முத்துக்களை எறியாதீர்கள் என்று சொல்வார். முத்து என்பது என்ன? நற்செய்தி, இறை வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை என்பது அழைப்புக்கானது. இதை ஏன் முத்து என்று சொல்கிறார்? இது மக்களால் புரிந்து கொள்ள முடியாது, எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் அவர் உவமைகளில் பேசினார். யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படவில்லையோ, யாருக்கெல்லாம் அந்த அழைப்பு இல்லையோ அவர்களிடம் இயேசு உவமைகளில் பேசினார். தனியாக வந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்களிடம் அந்த உவமையை பற்றி விளக்கம் பண்ணினார். இந்த விளக்கத்தை மற்ற மக்களுக்கு சொல்லவில்லை. அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள், ஏன் நீர் அவர்களிடம் ஓமைகளாகவே பேசுகிறேன்? ஏனென்றால் அவர்களுக்கு புரியக்கூடாதுன்னு சொல்றாரு. ஓப்பனா சொல்றார் ஆண்டவர். ஏனென்றால் அவர்களுக்கு சேர்ந்து கொள்ளவோ அழைப்போ அவர்களுக்கு இல்லை. அப்ப அவர்கள் யார்? அந்த கவலை இப்ப நமக்கு வேண்டாம். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அப்படித்தானே? அப்போ நமக்கு புரியும்படியாக இயேசு தனித்துவமாக கற்பித்துக் கொடுத்தார் அவர்களுக்கு. அதேதான் நமக்கும் தனியாக கற்பித்துக் கொடுப்பார். யார் கற்பித்துக் கொடுப்பார்? நான் தூய ஆவியானவரை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு நான் கூறியவற்றை உங்களுக்கு விளக்கி சொல்லுவார். இயேசு கிறிஸ்து சொன்னாரு யோவான் நற்செய்தியில கடைசி பகுதியில் நம்ம அதான் படிக்கிறோம். அதுதான் இங்க பவுல் சொல்றாரு. அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவர்கள். சரி, இப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவருடைய அடையாளம் என்ன? தனக்குள்ளதெல்லாம் அவர்கள் விற்று இந்த புதையல் இதை தேடும் அந்த நிலைமைக்கு அவர்கள் வருவார்கள். எப்படி வர முடியும்? அப்படி பார்க்கலாம். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராக இருக்க வேண்டும் என்று இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவுடன் அப்படி அழைக்க பெற்றவர்களை அவர் என்ன சொன்னார்? மரியன் மதனிடம் போய் என் சகோதரர்களிடம் போய் சொல், நான் அங்கே வந்து அவர்களை பார்க்கிறேன், என் சகோதரர்களிடம் போய் சொல் அப்படின்னு சொன்னார். சகோதரர் ஆகிட்டாரா? அதனால்தான் இந்த வார்த்தை இங்க இருக்கு. தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையவராக்கினோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். வாட் இஸ் தட் மாட்சி?
இதை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு இருக்கிறது. மாட்சி என்பது என்ன? நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இதுதான் உண்மையான பெரிய மாட்சிமை மிக்க ஒரு காரியம். அது மட்டுமல்ல, விதைப்பவன் உண்மை பற்றி அங்கே பேசும் பொழுது அப்போஸ்தலரிடம் அவர் சொல்லுவார், இந்த ஓமை உங்களுக்கு புரியவில்லை என்றால் வேற எதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுவார். அப்போ அங்க விதை என்பது எதுவாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்தன் விதைப்பவராக இருக்கிறார். எதை விதைக்கிறார் இந்த உலகத்திலே? இந்த உலகத்திலே விதை என்பது அழைக்க பெற்றவர்கள். அழைக்க பெற்றவர்களை அவர் விதைக்கிறார் இந்த உலகத்திலே. அப்ப விதை என்பது விண்ணரசு. அந்த விண்ணரசின் அந்த மாட்சிமை யாரிடம் துலங்குகிறது? அழைக்க பெற்றவர்களிடம் துலங்குகிறது. ஆகவே விதைப்பவனுக்கு விதையை கொடுக்கிறார். நாம் தான் இயேசு கிறிஸ்து விதைக்கிறார். யாரை? உன்னையும் என்னையும் இந்த உலகத்திற்கு விதைக்கிறார். அப்போ இந்த அழைப்பை பெற்றவர்களை ஆண்டவர் இங்கே விதைக்கிறார். இந்த விதையில் என்ன இருக்கிறது? பரிசுத்த ஆவி இருக்கிறது. அவர்தான் உயிர்ப்பை கொடுப்பவர், அவர்தான் வாழ்வை கொடுப்பவர், ஞானத்தை கொடுப்பவர், அறிவை கொடுப்பவர், ஞானத்தை எல்லாம் அவர்தான் கொடுக்கிறார். இதைத்தான் விதைக்கிறார். அப்ப இந்த விதை எங்கெங்கே போய் எங்கெங்க விழும் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? அதுதான் போன வாரங்களிலே பார்த்தோம். இப்ப நமக்கு ஓரளவுக்கு புரியும். சரி, இதை எப்படி பிராக்டிக்கலா செய்ய முடியும்? உண்மையிலேயே இதனுடைய அடையாளங்கள் என்ன? இந்த அழைப்பை பெற்றவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்றவங்களுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கிறது பாருங்க. உண்மையிலேயே நம்ம பார்க்கிறோம், இந்த நிலத்தை எல்லாம் இருக்கிற அந்த செல்வத்தை எல்லாம் அவர்கள் விற்றுவிட்டு முத்தை வாங்குகிறார். நிலத்தை, செல்வத்தை எல்லாம் விற்றுவிட்டு அவர் அந்த புதையல் இருக்கும் நிலத்தை வாங்குகிறார். அர்த்தம் என்ன? ஒருவரை இயேசு அழைக்கிறார். அவன் சொல்றான், எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன். இன்னொருவரை அழைக்கிறார், நான் வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன். சொல்றாங்களா? அப்ப அவங்களுடைய எண்ணங்கள் எங்க இருக்கிறது? ஆண்டவர் கூப்பிட்டுட்டாரு, ஆனா உடனடியா போக முடியல. அப்போஸ்தலரை கூப்பிட்டார், விட்டு விட்டு உடனே அவர் பின்னாலே போனார். மத்தேயுவா அங்கே விட்டு விட்டு அப்படியே பெரும் பணத்தை விட்டு விட்டு அப்படியே வருகிறார். அந்த மனநிலையை பாருங்கள். அப்ப இவர்கள் எதை விட்டு விட்டு அவர்கள் பின்னே வந்தார்கள் இல்லையா? அவர்களுடைய நேரத்தையும் காலத்தையும். நேரமும் காலமும் தான். நாம் எங்கு நம்ம நேரத்தை செலவு செய்கிறோமோ அங்கேதான் நமக்கு பணம் கிடைக்கும். ரைட்? அப்படித்தான் பணம் கிடைக்கிறது. செல்வத்தை அப்படித்தான் சேர்க்கிறோம். நேரத்தை செலவிட வேண்டும். ஒருவர் அறையிலே உட்கார்ந்து டேபிள் சேர்லே உட்கார்ந்து பணம் சம்பாதிக்கிறாருன்னா கூட அவர் வேற எங்கும் போய் எதையும் செய்யாம அங்கே அமர்ந்து அந்த நேரத்தை அங்கே கொடுக்கிறார். ஆகவே நிறைய அட்மினிஸ்ட்ரேட் பண்றாரு, நிறைய பிசினஸ் பண்றாரு, காசு அவருக்கு கிடைக்குது. நேரம். சரிங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் மனது அங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எதை விட்டா நாம இறையரசை பெற்றுக்கொள்ள முடியும்? நம் நேரத்தையும் காலத்தையும் நாம் சாக்ரிஃபைஸ் பண்ண தெரியணும். எது முந்தி எது பிந்தி அப்படின்னு தெரியணும். எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ், எதுக்கு குறைஞ்ச இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்ப இங்க ஆண்டவர் சொல்ல வர்றது என்ன? இந்த புதையல் என்பது இது உள்ளதான் இருக்கு. இதுதான் இந்த புதையல். இந்த புதையலை நாம் அடைந்து கொண்டால் நமக்கு இதுதான் வாழ்வின் புத்தமாக மாறுகிறது. இதில் தான் நம் பெயர் எழுதப்படும். நாம் படிக்க 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 நம் பெயர் இதில் எழுதப்பட்டுவிடும். ரைட்? நம்ம பெயர் இதில் எழுதப்பட்டுவிடும். வாழ்வின் புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டுவிடும். இதுதான் வாழ்க்கையை கொடுக்கிறது, நிச்சய வாழ்க்கையை கொடுக்கிறது. அப்போ இதை படிக்கவோ, இதை அறிந்து கொள்ளவோ, இதில் நாம் நீந்தவோ, இதை நாம் ஸ்க்ரூட்டினி ஆராய்ச்சி செய்யவோ நமக்கு என்ன தேவைப்படுகிறது? நாம் அதிகமாக பணம் சம்பாதிக்க நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதுதான் இதற்கும் தேவைப்படுகிறது. நேரம். நேரம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு நாளின் நேரம் அதிகமாக நாம் இதை தேட வேண்டும் என்றுதான் இந்த வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. நிறைய பேர்கிட்ட நீங்க இதை கேட்க முடியாது. வித்தியாசமா சொல்லிக் கொடுப்பாங்க, வித்தியாசமா இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். திஸ் இஸ் த ஃபேக்ட். நம்முடைய நேரத்தை இதற்கு கொடுக்க நாம் எப்படிங்க முடியும்? அப்போ எப்படிங்க பணம் சம்பாதிக்கிறது, எப்படிங்க குடும்பம் நடத்துறது அப்படின்னு கேள்வி வரும். ஆண்டவர் கிளியரா சொல்லியிருக்கிறாரு, முந்த நீ என்னை தேடு, உனக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். இதைத்தான் நம்ம விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்படி விசுவாசம் தான் நமக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய நேரம் எப்படி இருக்கிறது? Most of the people are so busy with their own works, இல்லையா? The day-to-day work.
மூச்சு இறக்க ஓடி நம்முடைய கடன்களை தீர்க்கவும், நாம் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும், நம்முடைய கடமைகளை சரியாக செய்யவும் ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருக்கிறோம். கடவுள் என்ன சொல்றாரு? அதெல்லாத்தையும் விற்று நீ இந்த சொத்தை வாங்கிக்கொள். இங்கேதான் புதையல் இருக்கிறது. இந்த புதையல் உனக்கு நிச்சய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய புதையல். புதையல் என்பது நீ சம்பாதிக்கிற மாச பணத்தை போல இல்லை, நீ சேர்த்து வைக்கிற பிக்ஸட் டெபாசிட்ஸ் போல இல்லை, நீ சேர்த்து வைக்கிற சில தங்க அந்த செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் போல இல்லை. ஆனா இது நிச்சயமாக உனக்கு சாப்பாடு கொடுக்கும், உனக்கு மகிழ்ச்சி கொடுக்கும், சமாதானம் கொடுக்கும், நிச்சய வாழ்க்கை உனக்கு கொடுக்கும். பரலோக ராஜ்யம் இதற்குள் புதைந்திருக்கிறது. இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள இதுதான் புதையல். இது இல்லாம எதையும் முடியாது. திடீர்னு நிறைய பேர் கன்வெர்ட் ஆவாங்க. ஆமா, திடீர்னு ஒரு பெரிய ஒரு பிரகாசம் வாழ்க்கையில் உண்டாகுது. இந்தியிலிருந்து நான் இந்துல இருந்து இங்க வந்துட்டேன், முஸ்லீம்ல இருந்து இங்க வந்துட்டேன், அங்க இருந்து இங்க வந்துட்டேன், ஜீசஸை பிடிச்சிட்டேன். அன்னிலிருந்தே அவர்களுக்கு அந்த புதையல் கிடைத்து விடுமா? இல்லைங்க. இதில் நீந்த கற்றுக்கொண்டால் ஒழிய, இதில் தான் நீந்தணும். ஆண்டவர் இது உள்ளதான் தள்ளி விடுவாரு. இது உள்ள போகும்பொழுதுதான் நம்ம இதை நாம் அறிந்து கொள்ள நமக்கு நேரம் தேவைப்படுதுங்க. சும்மாலாம் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. திடீர்னு அப்படியே வந்து அதெல்லாம் அப்படியே we are not ரோபோல அப்படியே எல்லாத்தையும் புரிந்து கொண்டு எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வரும். நீங்க எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம்ல. நம்ம போதிக்கிறோம், செய்யறோம். நானும் இவ்வாறு இதற்கென நேரம் கொடுக்க கற்றுக்கொண்டவன். இந்த புதையலை கண்டடைந்தவன் நான். பெருமையா சொல்லலாம். ஏன்னா இதற்கு மேல் பெருமைப்படக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. மிக பெருமைப்படக்கூடிய விஷயம் இதுதான் வாழ்வு என்று அறிந்து கொள்வதுதான் மிக மிக பெருமைப்படக்கூடிய விஷயம். ஆகவே தான் இதற்கென நேரம் ஒதுக்குகிற சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுத்தார். அதை அனுமதிக்கிறோம். நாம உள்ள போறோம். கடவுள் அதற்கு ரொம்ப பிடிக்குது. அவருக்கு நம்முடைய நேர்மையை பாராட்டுகிறார். அதற்கேற்ற நேரத்தை அவரே அமைத்து கொடுப்பார். நம்முடைய ஆர்வம் இதில் இருக்கிறது என்று தெரிஞ்சா கடவுள் நாம் செய்கிற தினசரி வேலைகளை அதற்கேற்றவாறு மாற்றி அமைத்து இதில் நாம் நேரம் செலவிடும்படி நம்முடைய வேலைகளை அவர் மாற்றி அமைப்பார். அழகா ஷேப் பண்ணி கொண்டு வருவார். கொஞ்ச நாள் ஆனாதான் இதெல்லாம் புரியும். எடுத்த உடனே நான் இதில் வர்றேன், எனக்கு நீங்க என்னுடைய வேலையை மாற்றி அமைங்க, நான் இதில் வர்றேன், இந்த டிமாண்ட்லாம் நம்ம வைக்க முடியாது. நீ அழைப்பை பெற்றிருந்தால் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் இதற்கென அழைப்பை பெற்றிருந்தால் உள்ள வருவ. கடவுள் உனக்கேற்றவாறு உன் வேலைகளை மாற்றி அமைத்து கொடுப்பார். பெருசா நீ அதுதான் ஆதாம் அந்த தோட்டத்திற்குள் இருந்த வாழ்க்கைக்கும் தோட்டத்திற்கு வெளியே வந்த வாழ்க்கைக்குமான வித்தியாசம். ரெண்டும் உலகம்தான். உலகத்திலே தான் அந்த தோட்டம் இருந்தது, ஏதேன் தோட்டம். ரெண்டும் உலகம்தான். அங்க வேற வாழ்க்கை, இங்க வேற வாழ்க்கை. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் தி புதையல். இந்த புதையலை நாம் பெற வேண்டும். இதற்குள் போனால்தான் இயேசு கிறிஸ்து என்ற புதையலை நாம் பெற முடியும். Peace of Christ be with you. Thank you.